பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. விஜய் சேதுபதி ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் நிப்பாங்க. யார் கையை தூக்க போறாரு அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கடைசி வாரம் பாத்தீங்கன்னா பொட்டி டாஸ்க் வந்தது. இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல பாத்தீங்கன்னா பொட்டி உள்ள இருக்கும், இவங்க எடுத்துட்டு வெளியே போவாங்க. இந்த வாட்டி பொட்டி வெளியே இருக்கு, எடுத்துக்கிட்டு உள்ள வரணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்துட்டா அந்த பணம் உங்களுக்கு. அந்த டைமை மீறிட்டீங்கன்னா பணமும் உங்களுக்கு இல்ல, நீங்க கேம்லயும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பிளான். இதுக்கு நடுவுல போற வழியில உங்களுக்கு வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ரிட்டர்ன் வந்துருங்க. நாங்க இந்த ரூல்ஸும் அதுல இருக்குதான், அதை யாருமே ஃபாலோ பண்ணல. சௌந்தர்யா மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்க, போயிட்டு பாதிலே ஓடியாண்டாங்க. இதுல முத்துக்குமரனுக்கு வெறிச்ச வலை, அதுல வந்து ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியா வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பொட்டி எடுக்க போனது 50,000 ரூபாய் முத்துக்குமரன் தான் போனாப்ல. அந்த டயத்துல வந்து வெளியில ஃபுல்லா தண்ணியா இருந்தது. அந்த நைட் நேரம் ரோடு ஃபுல்லா தண்ணியா இருந்தது. தண்ணியில ஒரு முத்துக்குமரன் வலிக்கு விழணும், அதுல லேட் ஆகணும், அதோட அவன் வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. கடைசி டாஸ்க்ல வந்து 40 செகண்டாவது கொடுத்துருக்கணும், 35 செகண்ட் தான் கொடுத்தாங்க. சோ இது காலி பண்றதுக்கான ஒரு டாஸ்கா தான் இருந்தது, இது எவிக்ஷனுக்கான டாஸ்கா தான் இருந்தது. சோ ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. வெறும் 2 செகண்ட் கேப்னால ஜாக்லினோட கிராண்ட் ஃபினாலே மேடை கனவு வந்து தகர்ந்து போயிருச்சு. அவங்க இருந்திருக்கணும், ஏன்னா அவங்க இருந்தாங்க அப்படின்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேரும் தான் டாப் 3ல வந்திருக்க முடியும். இவங்க என்ன பண்ணிருக்கணும், ரயான் சொன்ன மாதிரி பொட்டியே வேணாங்கிற சௌந்தர்யா மாதிரி திரும்பி வந்து நினைச்சதை முடிப்பேன் அப்படின்ட்டு போனாங்க. அது ஒரு வகையில் நல்லதுதான். ஆனா எங்க எதை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. இந்த டயத்துல நம்ம வந்து உள்ள இருக்கிறது வேணுமா, இல்ல நான் நினைச்சதை முடிப்பேன் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது முக்கியமா? புத்தியை யூஸ் பண்ணவங்க வந்து உள்ள இருக்கிறதா நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற நினைச்சிருந்தா அவங்க பின்னாடி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓட தெரியுதோ இல்லையா, சௌந்தர்யா ஓட தெரியுதோ இல்லையோ, ஆனா போயிட்டாங்க. போயிட்டு முடியாதுன்னு பின்னாடி வந்துட்டாங்கல்ல. நான் ஃபைனல் ஸ்டேஜ் அவங்க போகணும்ட்டு ஒரு வெறியில இருக்காங்க. அந்த வெறி ஜாக்லினுக்கு இருந்த மாதிரி தெரியல. ஏதோ அது முடிஞ்சு இப்ப ஃபைனல்ல வந்து யார் வருவா? 5 பேர் இருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ரயான், விஷால் மற்றும் பவித்ரா. இந்த 5 பேர்ல உள்ளுக்குள்ளேயே வந்து டாப் 5க்கு வந்து ஒரு கேம் நடந்து அதுல 2 பேர் எலிமினேட் ஆயிருவாங்கன்னு தான் தோணுது. 3 பேர் தான் ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு கடந்த சீசன்களை பார்க்கும்போது அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது அப்படிதான் தோணுது. வெற்றியாளர் யாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து எல்லா இடத்துலயும் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் லீடிங்ல இருக்காப்ல. கடைசி வாரம் 2 வாரம்ங்கிறது வந்து எல்லாருமே நாமினேஷன். ஸோ எல்லாருக்குமே ஓட்டு போட்டாகணும். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காப்ல, சௌந்தர்யா செகண்ட்ல இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா முத்துக்குமரன் தான். 2 நாள் போடக்கூடிய எபிசோடு வந்து சனிக்கிழமை எடுத்து முடிச்சிருவாங்க. காலையில 1 மதியம் 1 ட்ரெஸ்ஸையும் மாத்துவாங்க. அதே மாதிரி டயலாக்ஸ் மட்டும் தான் மாறும். நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாறும். மற்றபடி எல்லாமே வந்து அன்னைக்கே முடிஞ்சிடும், சனிக்கிழமை முடிஞ்சிடும். அதனாலதான் சனிக்கிழமை நைட்டே யார் எலிமினேட் ஆனாங்க, எவிக்ட் ஆனாங்கிறது நம்ம வந்து இன்சைட் சோர்ஸ் மூலமா தகவல் வாங்கி நம்ம வெளியிடுறோம் வீடியோ. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஃபினாலே வந்து சனிக்கிழமை முடிஞ்சிரும்னு பார்த்தாங்கன்னா, ஆனா சனிக்கிழமை முடியல. சண்டே காலையிலையும் கொஞ்சம் செஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குதான். ஆனா யார் வின்னரு இல்ல டாப் 2ல இருக்கிறது யாரு அப்படிங்கிறது வந்து சனிக்கிழமை நைட்டு தெரிஞ்சிரும். இன்னைக்கு நைட்ல இருந்தே அதை பத்தி சோசியல் மீடியால போய்கிட்டே தான் இருக்கும். காலையில முதல் வீடியோவா யாரு வெற்றி பெற்றாங்க கன்ஃபர்மேஷனா கிடைக்கும். அந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா சண்டே நைட்டு தான் நீங்க பார்க்க போறீங்க. 10 மணிக்கு மேலதான் வின்னரே தெரியும். ஸோ காலையில 10க்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் தகவலா நான் கொண்டு வர பாக்குறேன் இன்சைட் சோர்ஸ் மூலமா. தொடர்ச்சியா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பிக் பாஸ் இதோட முடிஞ்சு அடுத்ததா சினிமா பத்தி பேசலான் இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசலான் இருக்கேன். ஸோ தொடர்ச்சியா வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸா பண்ணுங்க. ஏதாவது மாத்திக்கணும்னா மாத்திக்கிறேன். தொடர்ச்சியா உங்க ஒத்துழைப்பு கொடுங்க, சப்ஸ்கிரைபர் அதிகமாக்குங்க, வியூஸ் அதிகமாக்குங்க. தேங்க்யூ.